கிளைமேக்ஸை வந்து ஒத்துக்குவாங்களான்னு தெரியல அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அந்த படத்தில் வந்து என்னென்னா, ஒரு எமோஷ்னலான ஹீரோவை காட்டுறீங்க, தன்னுடைய மனைவியோட சாவுக்கு காரணம் எவனோ அவனை கையில் கிடச்சா விட்டுட்டு போகிறதுங்கிறது எப்படி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நான் லாரி வச்சு அடிக்கிறேன்றதெல்லாம் கிளைமேக்ஸ். பட் அது எவ்வளோ தூரம் ஒத்துக்குவாங்கன்னு தெரியலன்ட்டு ஒரு குழப்பம் அப்பவும் இருந்தது. இருந்தாலும் அதில் என்னுடைய கேரக்டர் ரொம்ப பெருசாக அக்செப்ட் பண்ணப்பட்டதுனால அது ஒரு பயங்கர பிரமாண்டமான ஒரு வெற்றியாக வந்தது. தொடர்ந்து நான் வந்து பொண்டாட்டி தேவைன்னு அடுத்த ஒரு படம் பண்ணேன். அடுத்த படத்தில் வந்து காதலிச்ச 2 பேர் அந்த பெண்ணுக்கு வந்து மனைவியாக இருக்கிறதுக்கான உடல் தகுதி இல்லைன்னதுக்கு அப்புறமேல, நீ மனைவியா இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு மனைவிக்கு வந்து நிறைய ஸ்தானம் இருக்குது, அதில் ஒன்று வந்து தாய், நீ ஏன் தாயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் ரொம்ப தைரியமாக வச்ச ஒரு கிளைமேக்ஸ். அதனாலே அந்த படம் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி போகலை. நான் சொல்ல தொடர்ந்து அதே மாதிரியான முயற்சிகள் தான். சுகமான சுமையில் அகைன் பேக் டு நார்மல். எங்கள் அம்மாவோட நான் என்னெல்லாம் படம் பார்த்தனோ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படம், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அண்ணன், 5 தங்கச்சி இப்படி வச்ச படம், படு ஊத்தல். அது அது வந்து குடும்பத்தோடு பார்க்குறேன்னா என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமும் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. அது வெறும் 6.5 லட்சம் ரூபாய் என்எஸ்சி கொடுத்து 4.5 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுத்தேன். அந்த லெவலுக்கு ஓடின ஒரு படம் அது. ஒரு 75 லட்ச ரூபாய் லாஸ் அந்த நேரத்தில். அந்த 75 லட்ச ரூபாய் நான் பார்த்ததே கிடையாது அப்போ, அந்த மாதிரி நேரத்தில். அப்போ மறுபடியும் ஒரு கோவம் வந்து பண்ணது தான் உள்ளே வெளியே.